இந்த இடத்துல தான் நான் பேச போறேன், எல்லாம் இங்க வாங்க, இந்த இடம் கொஞ்சம் பரவாயில்ல, இந்த இடத்துல நெருக்கடி கிடையாது, நான் அங்க வர முடியாது, ஒண்ணு எதுக்கு மேலே ஏறுறீங்க, கீழே இறங்குங்க, கீழே ஏதாவது விழுந்துட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னா எவ்வளவு பெரிய இழப்பு. நான் தாங்குவேனா இது வரைக்கும் எத்தனையோ 2-3 மாநாடுகள் வந்து அவர் நடத்தியிருக்காரு, பெரிய கூட்டங்கள் நடத்தியிருக்காரு, 2-3 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல போய் பேசியிருக்காரு. எந்த இடத்துலயாதும் ஒரு ரசிகரை பார்த்து எதற்காக நீங்கள் அப்படி மேல ஏறி நிக்கிறீங்க, முதல்ல இறங்குங்க, எத்தனையோ தலைவர்கள் இல்ல எங்க சொல்லியிருக்காரு, மரத்து மேல ஏறுறது இறங்குங்களா சொல்றாரு. இல்ல இல்ல அவர் நான் என்ன சொன்னேன்னா, அவர் அரசியல் பேச்சோ அவர் நடவடிக்கையோ புதுசா வந்திருக்காரு, அதனால கூட இப்படி பேசலாம், இப்படி எடுத்துக்கலாம்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இந்த சம்பவம் வந்து கூட்ட நெரிசலால தான் ஆனதுன்னு அவர் எங்கேயும் பதிவு செய்யலையே. இங்க சரிதானே நடந்திருக்கு. என்ன சதி நடந்திருக்க முடியும்? அப்ப இது கூட்ட நெரிசலால நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இப்ப அவங்களோட கட்சிக்காரர்கள், அதாவது குறிப்பா அந்த கரூர் மாவட்ட செயலாளருடைய மனைவி சொன்ன மாதிரி கூட்டத்துக்குள்ள குண்டர்கள் பூந்துட்டாங்க, அவங்கதான் நெருக்கடியை ஏற்படுத்தினாங்க, அவங்கதான் ஸ்ப்ரே அடிச்சாங்க, இதுதான் அவர் சொல்ல வர சதியா? எதற்காக அதை செய்தார்கள்? இங்க விழுந்துகிட்டு இருக்காங்க, நீங்க தான் மேல இருக்கீங்க, எங்களை பாருங்க, எங்களுக்கு இங்க மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் தேவைப்படுது, இங்க ஜனங்கள் விழுறாங்க, சின்ன குழந்தைங்க மயங்கி விழுறாங்க அப்படின்னு அவருடைய ரசிகர்கள், அவர் அழைத்த அவருடைய ரசிகர்கள் அவருடைய கவனத்தை பெறுவதற்காக அப்படி அவர் கவனத்தை ஈர்க்கிறதுக்காக செருப்பு வீசினாங்க.